பங்குனி 29 தவக்கால சிந்தனைகள். இந்த உலகத்திலே ஆட்சி செய்தவர்கள் பலர் என்று காணாமல் போயிருக்கிறார்கள். அவருடைய ஆட்சிகள் கவிழ்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணம் அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாக, ஆணவம் கொண்டவர்களாக, மமதை கொண்டவர்களாக மக்களை அடக்கி ஆண்டார்கள். தங்களுடைய அதிகார வெறியின் நிமித்தம், சுயநலத்தின் நிமித்தம் மக்கள் மீது தங்களுடைய கட்டளைகளை, அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுடைய வாழ்வை சிதைத்தார்கள். இப்படிப்பட்ட உலக தலைவர்கள் பலர் அவர்கள் தங்கள் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு காணாமல் போனார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் இறைவனுடைய பார்வையிலே தாழ்ச்சி நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று இன்றைய இறை வார்த்தை குறிப்பாக நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆடிய ஆட்டம் என்ன என்று சிலரை பார்த்து நாங்கள் கேட்கின்ற கேள்வியாகவும் இருக்கின்றது. மனிதன் தன்னுடைய நிலையை மறந்து வாழுகின்ற பொழுது அவன் கடவுளைப் போலாக முயற்சிக்கின்றான். தன்னால் எல்லாம் முடியும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றான், அழிந்து போகின்றான். இந்த தவக்காலத்திலே நாங்கள் குறிப்பாக எங்களை தாழ்த்தி கொண்டு, நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகள் என்பதை உணர்ந்து, இறைவனுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் பாவ நிலையை, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவரிடம் மன்னிப்பு வேண்டி வாழுகின்ற ஒரு காலமாகவே இந்த தவக்காலம் இருக்கின்றது. இயேசு 2 பேர் ஆலயத்துக்கு செபிக்க சென்றவரால் அந்த உவமையை பயன்படுத்தி அவர் எவ்விதமாக இறைவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஒருவர் பரிசேயர், அவர் தான் செய்வதை விளம்பரப்படுத்துகின்றார் ஆலயத்துக்குள் நின்று கடவுளுக்கு முன்பாக. ஆனால் அவருடைய சுபத்தை கடவுள் ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஆனால் ஒரு ஆயக்காரனோ ஆண்டவரை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் தன்னை தாழ்த்து கொண்டு ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டு, கடவுளை பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும் என்று வேண்டுகின்றான், மார்பிலே அறைந்து கொண்டு. அதே மனநிலையோடு தான் நாங்கள் கடவுளுக்கு முன்பாக நாங்கள் வாழ வேண்டும். எங்களை நாங்கள் தாழ்த்தி இறைவனுக்கு முன்பாக நாங்கள் அனைவரும் அற்ப பதர்கள் என்பதை உணர வேண்டும். எங்களால் எதுவுமே முடியாது, ஆண்டவரால் தான் எல்லாமே முடியும் என்று நினைக்க வேண்டும். அவருடைய தயவிலும் அவருடைய பராமரிப்பிலும் தான் நாங்கள் வாழ்கிறோம் என்பதை ஒருபோதும் மறக்க முடியாது. இந்த உலகத்திலே நாங்கள் எதுவுமே கொண்டு வரவில்லை, எல்லாம் இறைவன் போட்ட பிச்சை என்பதை நாங்கள் உணர வேண்டும். ஏன் உயிர் கூட, வாழ்வு கூட இறைவன் போட்ட பிச்சைதானே. எனவே எங்களுக்குள்ளேயே இருக்கின்ற அகந்தை, ஆணவம், மமதை, நான் என்ற பெருமைகளை நாங்கள் தகர்த்தறிந்து இறைவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் ஏறெடுக்கின்ற சிவங்களை இறைவன் நிச்சயமாக கேட்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ வேண்டும். இறைவன்கள் குறிப்பாக இத்தகைய மனநிலையோடு செய்யப்படுகின்ற பொழுதுதான் கடவுளால் ஏறெடுத்து பார்க்கப்படுகின்றது. ஆகவே எப்பொழுதுமே தாழ்ச்சி நிறைந்த மனநிலையோடு ஆண்டவரிடம் அணுகுவோம். அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்று நாங்கள் மனம் மாறுவோம். அதுவே இந்த தவக்காலத்தில் எங்கள் சுயநலங்களை, எங்கள் ஆணவங்களை, எங்களுடைய அகங்காரங்களை எல்லாம் களைந்து நாங்கள் இறைவன் முன்பாக வெறுமையான உள்ளத்தோடு அவரை நாங்கள் பின்பற்றுவோம். ஆமேன்.